கடவுள் ஏன் நமக்கு துன்பம் கொடுக்குறாருன்ற கேள்விக்கு மகா பெரியவா சொன்ன ஒரு சின்ன கதை. கழுத மேலே உப்பு பொதி போட்டுக்கிட்டு ஒருத்தன் வேறு ஊர் சந்தைக்கு போனான். அந்த காலத்தில் உப்பு மூட்டையை மாட்டு மேலே கழுத மேலே தான் போட்டுட்டு போவாங்க. அப்படி போனால் இந்த வியாபாரி போகிற போது வழியில் திடீர்னு மழை பிடிச்சிச்சு. வெளுத்து கட்டிக்கிட்டு இருந்தது. உப்பு பொதி என்ன ஆகுறது, எல்லாம் கரைந்து போயிற்று. வியாபாரிக்கு சுவாமி மேலே மகா கோபம் வந்துடுச்சு. ஏழை, என் வயிற்றுல இந்த தெய்வம் இப்படி அடிச்சிட்டுதே, கருணை இல்லாத சாமியை இனிமேல் கும்பிடுவதில்லை என்று முடிவு பண்ணிவிட்டான். வீட்டுக்கு திரும்ப நடைய கட்டினான். வருகிற வழி காட்டு வழி இருந்தாலும் இவன் மாதிரி பல வியாபாரிகள் கூட வந்த தைரியத்தில் காட்டு வழியாக வந்தான். காட்டில் திருடர்கள் இவர்களை எதிர்பார்த்து கொண்டு மறைந்திருந்தார்கள். சந்தையில் விற்பனை நடத்தி வியாபாரிகள் நிறைய பணம் கொண்டு வருவார்கள். துப்பாக்கியால் சுட்டு அவர்களிடம் இருக்கிற பணத்தை எல்லாம் பிடுங்கிக்கலாம் என்று திருடர்கள் ஆசையாக காத்து கொண்டிருந்தார்கள். துப்பாக்கி வைத்து கொண்டிருக்கிறவர்களிடம் வியாபாரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் என்ன செய்ய முடியும்? எல்லாரும் நடுநடுங்கி போனார்கள். அந்த காலத்தில் தோட்டா துப்பாக்கி கிடையாது. வெடிமருந்து கட்டித்தான் அதை வைத்து சுடுவார்கள். துப்பாக்கி சூட்டுக்கு ஆளே அகப்பட்டாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அவரவரும் உடைமைகளை போட்டுவிட்டு திக்குக்கொருவராக ஓடிவிடுவார்கள். எப்படியானாலும் திருடர்களுக்கு வேட்டைதான். இன்றைக்கும் இப்படி மருந்து போட்டு சுட்டார்கள். ஆனால் மருந்து வெடிக்கவே இல்லை. பெரிதாக மழை பெய்திருந்ததல்லவா? தோட்டாவாக இருந்தால் எந்த மழைக்கும் ஈரம் தாக்காது. மருந்து அப்படி இல்லை. ஈரம் ஜாஸ்தியானால் வெடிக்காது. துப்பாக்கியில் சுட்டதெல்லாம் வெறும் புஸ்வானமாயிற்று. இப்போது ஆயுதம் பலம் இல்லாத திருடர்களுக்கு பயம் எடுத்தது. வியாபாரிகள் பணத்தை போட்டுவிட்டு ஓடுவதற்கு பதிலாக திருடர்களே துப்பாக்கிகளை போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தார்கள். முதலில் சொன்னேனே, அந்த வியாபாரிக்கு இப்போதுதான் தெய்வத்தை நிந்தித்தது எவ்வளவு தப்பு என்று புரிந்தது. மழை வந்ததால் உப்புதான் போச்சு. மழை வராவிட்டால் உயிரே போயிருக்கும். இந்த மழையினால் சின்ன கஷ்டத்தை தந்து அதே காரணத்தினால் பெரிய கஷ்டத்திலிருந்து தப்புவித்தாய். உன் கருணையை என்னவென்று சொல்வது என்று ரொம்பவும் மனசுருகி வேண்டிக் கொண்டான்.